வெல்கம் டு டிவியூஸ். இந்த வீடியோவில் வந்து குட் பேட் அக்லி மூவி வந்து மேபி இந்த மூவியோட ரீமேக்காக இருக்கலாமோன்னு பேசப்படக்கூடிய இந்த கேங்ஸ்டர் த காப் த டெவில் மூவி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து 2019 ஒரு ஆக்ஷன் மூவியாக வந்து ரிலீஸ் ஆனது. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு நைட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோட்டில் வந்து ஒரு கார் போயிட்டுருக்கு. பின்னாடியே இன்னொரு காரும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்குது. பின்னாடி வந்த கார் வந்து முன்னாடி போன காரோட டிக்கியில் வந்து இடிச்சிட்டாங்க. ஸோ அந்த முன்னாடி போன காரோட டிரைவர் ஆர் சம்திங் அவன் ஒருத்த வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த இடித்தான்ல, ஸோ அந்த காருக்காரங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு அந்த இடித்தான்ல, ஸோ அந்த கார்காரன் வந்து கண்ணு முன்னு தெரியாமல் குத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ தான் தெரியுது இவன் வந்து ஒரு கொலைகாரன் அப்படின்னு, அதாவது ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு. இவன் வேலையே வந்து இதுதான். ஸோ ரேண்டமாக இதே மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோட்டில் வந்து ஒரு கார் போயிட்டுருக்குன்னா அந்த கார் பின்னாடி போய் இடித்து அவங்கள வந்து கண்ணு முன்னு தெரியாமல் கொள்வது. ஸோ இதே மாதிரியான ஒரு டைமில் ஒரு நாளில் நம்ம கேங்ஸ்டர் இதே மாதிரி ஒரு காரில் வந்து தனியாக போயிட்டுருக்கும்போது நம்ம இந்த கொலைகாரங்கிட்ட வந்து அவர் மாட்டுறாரு. ஸோ அப்படி மாட்டும் போது அவர் எப்படியோ அடித்து பிடிச்சி தப்பிச்சிட்றாரு. ஆக்சுவலாக இந்த கொலைகாரன் கையிலேருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் வந்து ஒருத்தந்தான், அது வந்து நம்ம கேங்ஸ்டர். ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்ம இந்த கேஸ் எல்லாமே வந்து ஒரு போலீஸ், அதாவது ஒரு காப் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த காப் வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டார் என்னென்னா இது சீரியல் கில்லர். ஏன்னா இதே மாதிரி நிறையா கொலைகள் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு காப் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இந்த காப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே காப். ஸோ கிரே காப் என்னென்னா நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். பட் இது வந்து அவனோட மேல் அதிகாரிக்கிட்ட சொல்லும் போது அவன் வந்து வேலையை மட்டும் மாதிரி இதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறது மட்டும் செய்யணும்னு சொல்லி ஸோ நம்ம அந்த ஒரு காப்பை வந்து லைக் அடுத்ததாக எதுவுமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காப்புல. ஸோ அப்போ தான் அவனுக்கும் தெரிய வருது, ஓகே நம்ம இந்த கேங்ஸ்டரையுமே வந்து இந்த சீரியல் கில்லர் வந்து கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இந்த சீரியல் கில்லர்லேருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் வந்து நம்ம கேங்ஸ்டர் தான். ஸோ அவன் டக்குன்னு நம்ம கேங்ஸ்டரை போய் மீட் பண்ணுறான். எதுக்காக அப்படின்னா ஒரு அன்யூஸ்வலான ஒரு அலையன்ஸ், ஒரு பார்ட்னர் மாதிரி. என்னென்னா அந்த சீரியல் கில்லர் யார் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே தெரியும். ஆனால் இந்த போலீஸ்காரனால் ஃபர்தராக அதுக்கு மேலே எதுவுமே போய் பண்ண முடியல, ஏன்னா அவன் வந்து போலீஸில் இருக்கான். அதுவும் இல்லாமல் ஆள் பற்றாக்குறை. ஸோ சிட்டி ஃபுல்லாக தேடுற அளவுக்கு அந்த போலீஸ்காரங்கிட்ட ஆளும் கிடையாது. ஸோ நம்ம இந்த ரவுடி கேங்ஸ்டர் மூலிமா சிட்டி ஃபுல்லாமே வந்து தேடுறாங்க. அதே மாதிரி ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து ஒரு மியூச்சுவல் டீலிங் வந்து எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷனை வந்து நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன், உனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு யார் கையில் அந்த கொலைகாரன் சிக்கிறானோ அவங்க வந்து என்னமோ பண்ணிக்கிட்டோம். ஸோ போலீஸ்காரன் கையில் வந்து இந்த கொலைகாரன் சிக்கினான் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஸோ லீகலாக கோர்ட்டில் வந்து நிறுத்தி அவனுக்கான தண்டனை, லீகலான ஒரு தண்டனையை வந்து இந்த போலீஸ்காரன் வாங்கி கொடுப்பான். இதே நம்ம கேங்ஸ்டர் கையில் வந்து அந்த கொலைகாரன் கிடச்சான் அப்படின்னா ஸோ அவன் வந்து ரிவெஞ்ச் பழிக்கு பழி வாங்குறதுக்காக அவன் வந்து கொண்டுருவான். ஸோ யார் கையில் இந்த கொலைகாரன் சிக்கிறான் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்டோரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் ஸ்டோரி மாதிரி தான். ஸோ இதில் வந்து நிறைய ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த சீரியல் கில்லரை நம்ம கேங்ஸ்டரும் வந்து தேடுறான், ஒரு சைடில் இந்த போலீஸ்காரனுமே வந்து தேடுறான். ஸோ அவங்க வந்து பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோரி. யார் கையில் கடைசியில் மாட்டினாங்க அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப் கையில் தான் வந்து மாட்டுவான். அவன் வந்து கோர்ட்டில் எல்லாமே நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பான். ஸோ அவன் ஜெயிலுக்கு போவான். ஸோ நம்ம தலைவர் வந்து ஹேண்ட் கஃப் எல்லாம் போட்டு அந்த ஜெயிலுக்கு வந்து வருவாப்பில். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ படத்தோட கிளைமேக்ஸும் வந்து அதுதான். பட் நம்ம கேங்ஸ்டர் ஏன் ஜெயிலுக்கு வரணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் லைக் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதை நான் வந்து சொல்ல விரும்பலை. ஸோ இதுதான் இதோட ஸ்டோரி. எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மூவியில் பிடிச்சது வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று ஆக்சுவலாக இதில் 3 கேரக்டர், டெவில், காப், கேங்ஸ்டர். இதில் கேங்ஸ்டர் காப் கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமிரான ஒரு கேங்ஸ்டர், தெனாவட்டான போலீஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ, அவங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷன் அதெல்லாமே வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாங்க, என்ஜாயபுளாக இருக்காது. இன்னொன்று வந்து நம்ம டெவில் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அந்த சைக்கோ சீரியல் கில்லர் வந்து ஏன் அந்த கொலைகளை பண்ணுறான் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு கொடூரமானவனாக ஒரு சைடில் இருந்தாலுமே அது ஏன் என்ன மோட்டிவ்னு மேபி சொல்லியிருந்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த மூவி வந்து நல்லா இருக்குது. டோட்டலாக இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா 1 hour 45 minutes சம்திங் தான். ஸோ உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியை போய் பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு மூவி சஜஷன் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.